பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. சாம், நீ கிளம்பு சாம். இன்னொரு 1/2 தானே, நானே பார்த்துப்பேன். பரவாயில்ல இசை, 1/2 தானே. இல்லை, உனக்கு வர வேலை இருக்கும்ல. வித்யா என்கேஜ்மெண்ட்னா உன் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன், இழுத்து போட்டு எல்லாம் பண்ணணும்னு தானே நினைப்பேன். அதுக்கு நான் தடையே இருந்துடக்கூடாதுல்ல. வர்றான் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இசை வெளியே வர மாதிரி தெரியுது. இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள் சாம். ஏய், நீ எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ற? நீ தூரமா இருந்தாலும் வித்யாவை பத்தி நினைச்சிட்டு தான் இருப்ப. அவளுக்காக அன்பு இருக்கான், என்ன வேணாலும் பண்ணுவேன் அவளுக்காக. நீ அதையும் இதையும் போட்டெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? என் சந்தோஷம் வித்யாவை நினைச்சில்ல சாம். இன்னைக்கு நீ ரொம்ப நேரம் என் கூட இருந்திருக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் சாம்க்கு கைக்குள்ள நான் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்ன அப்புறம் சாம், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலை என்ன நல்லா போகுது. நல்லா தானே போகும். உன் ஃப்ரெண்டோட கம்பெனி, அவன் கூட நீ இருக்க, அப்புறம் என்ன ஜாலியாக தான் இருப்பீங்க. அப்படி இல்லை இசை, நான் இனியா அன்பு எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்குறோம், ஜாலியாக தான் இருக்கும். என்ன அடிக்கடி ஆர்த்தியோட ஃபயர் ஆகாஷ் மூலமா வெளியே வரும், அப்பப்ப ஏதாவது குண்டை தூக்கி போடுவான். அதுதான் தெரிஞ்சது தானே. என்னடா இவகிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோன்னு பாக்குறியா? அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி தான் இசை. உன்கிட்ட ஷேர் பண்றது நல்லா இருக்கு. என்ன அடிக்கடி நாங்க கோட் பண்ணியிருக்க அதே அமௌண்ட்ல இருந்து 100 ரூபாய் 200 ரூபாய் வித்தியாசத்துல ப்ராஜெக்ட் வேற கம்பெனிக்கு போகுது. அதுவும் கோட் பண்ற டீட்டெயில்லாம் இனியா கிட்ட இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல. ஆனா எப்போல்லாம் ஃபைல் என்கிட்ட இருக்கோ அப்பெல்லாம் இந்த ப்ராப்ளம் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனா இது வரைக்கும் அன்பு என்ன சந்தேகப்பட்டதே இல்லை இசை. நானும் இனியாவும் ஃபுல்லா கேமரா செக் பண்ணிட்டோம். நம்ம கம்பெனில இருந்து தான் யாரோ வேற கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காங்க. மதிய ஃபைல வேணே வச்சுட்டு கேமராவே பார்த்துட்டு இருந்திருக்கோம். என் இடத்துல இருந்து ஃபைலை யாருமே எடுத்ததில்ல. அப்புறம் எப்படி ஆப்போசிட் கம்பெனிக்கு டெண்டர்ல நாங்க கோட் பண்ற அதே அமௌண்ட் தெரியுதுன்னு தெரியாது. அன்பு என்கிட்ட ஃபைலை உன்கிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்னு ஒரு நாள் கூட சந்தேகமா பார்த்ததே இல்லை இசை. அது மட்டும்தான், எனக்கு அன்புக்கும் இடையில இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறதுக்கு யாராவது பண்றாங்களா, இல்ல நிஜமாவே கம்பெனி மேல உள்ள கோவத்துல பண்றாங்களா? யாரு பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எப்பவுமே அந்த ஃபைலை நீ இனியா கிட்டே வச்சிருக்க கொடுக்கலாம்ல. உனக்கு தான் அந்த பயம் இருக்கே. சந்தேகப்படுறியா இசை நீ? அன்பு கூட ஒரு நாள் என்ன இப்படி சொன்னது கிடையாது. அண்ணனுக்கு உன் நம்பிக்கை சாம், எனக்கும் தான். நீ வீட்டுக்கு போகும்போது ஃபைல் எடுத்துட்டு போவியோ? ஆமா, என்ன டெண்டர் நடக்கிற இடத்துல இனியா வரமாட்டா. மேக்சிமம் அன்பு வரதுக்கு முன்னமே நான் போயிடுவேன். ஸோ ஃபைலை ஈவினிங் நான் தான் எடுத்துட்டு போவேன். அப்போ நீ ஃபைலை கம்பெனிலே வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போலாம்ல. அப்படி இல்லைன்னா இனியா கிட்ட கொடுத்துட்டு வீட்டில் வந்து வாங்கிட்டு போகலாம். நான் ஆகாஷ் எல்லாம் சந்தேகப்பட்டேன், கோவத்துல அவன் தான் ஏதாவது பண்றானா அப்படின்னு. எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு மாறி மாறி கொஞ்சம் கோவம் இருக்குமே தவிர, இவங்க இல்லாம போகணும் அவங்க இல்லாம போகணும் கம்பெனியே இல்லாம போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நீ ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம இருந்தாலே பிரச்சனை எல்லாம் சரியாகும். என்ன இசை, நீயே அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? நான் உன்கிட்ட ஷேர் பண்றதே என் மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் கம்மியாகும் தான். என்ன கேட்டா நீ ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம இருக்கிறது நல்லது. இசை, எங்க அம்மாக்கெல்லாம் இதை பத்தி ஒரு ஐடியா இல்ல. வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுனால என்ன நடக்குது? இல்ல சாம், நீ தானே சொன்ன சிசிடிவி ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் யார் எடுக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஒருவேளை நீ வீட்டுக்கு போற வழியிலயும் எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியாதுல்ல. நாம போற இடத்துல எல்லாம் கேமரா செட் பண்ண முடியுமா? லூசுத்தனமா பேச ஆரம்பிச்சுட்ட. வேணா ட்ரை பண்ணி பாரு. அடுத்த தடவை டெண்டர் நடக்கிற நேரத்துல ஃபைலை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம ஒன்னுல ஆபீஸ்ல வை. அப்படி இல்லையா இனியா கிட்ட கொடுத்துரு. ஏன்னா இனியா ரூமுக்கு சும்மாவே யாராலையும் போக முடியாது, அண்ணாவையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டா. சோ இனியா ரூம் சேஃப் தான். ஆமா, எதுக்கு அப்படி பண்றான்னு தெரியல. பிரியாண்டி வேற அப்பப்ப கத்திட்டே இருப்பாங்க இசை. என் பிள்ளை ரூமுக்கு மட்டும் போவா, ஆனா என் பிள்ளைய மட்டும் இங்க விட்டுற மாட்டானு. அவ ரூம்ல ஏதோ இருக்கு சாம், எதையோ நம்ம எல்லார்கிட்ட இருந்து மறைக்கிறான். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அவ ஒரு கம்பெனியோட சிஇஓ, நிறைய டீட்டெயில் எல்லாம் ரூம்ல வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இசை, என்னதான் அன்போட ரூமுக்கு அவ போயிட்டு வந்தாலும் அன்பு ஒரு பையன், இனியா அப்படி இல்ல, ஒரு பொண்ணு இல்ல. என்னதான் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாலும் அவகிட்ட கேட்காம அந்த பொண்ணு ரூமுக்கு போறது தப்புன்னு அன்பே நினைச்சிருக்கான். அவ ரூம்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அது கம்பெனி சீக்ரெட்டை பாதுகாக்கிறதுக்காக பண்றது. அதுக்கு அண்ணனை கூடவா உள்ள விட மாட்டான். எப்படியும் நேத்துக்கு இனியாவை பாக்குறதுக்கு நான் போவேன்னு அவளுக்கு தெரியும். ஆனா எனக்கு முன்னமே என் ரூமுக்கு வந்துட்டான். அதுல அவன் ரூமுக்குள்ள ஒரு குட்டி ரூம் இருக்கு பாத்தியா, ரூம்ல இருந்து வெளியே வந்தாலே உள்ள இருக்க ரூமை பூட்டி சாவிய கையோட கொண்டு தெரிவான். ஏதாச்சும் கம்பெனி சம்பந்தமா வச்சிருப்பாளா இருக்கும்.
ஒரு நாள் ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிய வரேன் பாரு. கிட்டத்தட்ட 5 வருஷமா அவ இதை தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு நமக்கே ஒரு தாட் வரல. எப்படியாவது உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நானே நினைக்கும் போதுதான் என் லைஃப்லயே என்னென்னமோ நடந்துட்டு. ம். சாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாப்பியா பேசுறோம்ல. உன் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு. எப்போ இங்க வந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாவே இருக்கும். அதுவும் வந்துட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாம். இந்த தடவை வரும்போது என்னமோ மாதிரி இருந்துச்சு, ஆனா போகும்போது நான் ரொம்ப சந்தோஷமா போறேன். நான் சொன்னேன்ல இசை, உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா என்கிட்ட ஷேர் பண்ணு. உன்கிட்ட என் நம்பர் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் டெக்ஸ்ட் பண்ணி உனக்கு ஏதாவது மூட் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ கூப்பிடு. சரி சாம், அப்போ நான் வரேன். ம். ரீச் ஆனதான் இனியாக்கு கால் பண்ணு, முடிஞ்சா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. சரி. அப்புறம் அத்தையை பத்திரமா பார்த்துக்கோங்க. எந்த அத்தையா? இல்ல, வீட்ல வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரியா அத்தைய, அப்புறம் சாமோட அம்மாவை, ஏய். எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோ. சரி. வரேன். சாம் அவளுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ணதுல நீ எதுக்கு சந்தோஷப்படுற? ஏதோ மூட் அவுட்ல இருந்திருப்பா, அதனால உன் கூட பேசியிருப்பா. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காம அடுத்த வேலையை போய் பாரு. செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணிட்டியா அன்பு? ஆமா தாத்தா. மிஸ்ஸே கொண்டு விட்டதை நீ வந்துட்டியா? இல்ல தாத்தா, இசை கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு கிளம்புனேன். சரி, இனியா பிள்ளை போய் சேர்ந்ததும் உனக்கு தான் ஃபோன் பண்ணுவா. போன் அங்க இங்கேயுமா போட்டுறாமா. அவ ஃபோன் பண்ணதும் எங்கள்கிட்ட சொல்லிடு. சரி தாத்தா. இந்த வீட்லயே எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நீ மட்டும்தாமா. அது என்னமோ கரெக்ட் தான் தாத்தா. ஏன்னா இனியாவாலாம் யார் மேலேயும் கோவப்படவும் தெரியாது, பழி வாங்கவும் தெரியாது. என்ன அன்பு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு போவடா. கொண்டு விட்டியா? சைலண்டா இரு. எனக்கு புத்தி சொல்ற மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்காத. டேய், அவன்கிட்ட எதுக்கு கேக்குறா? அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உங்க எல்லார மாதிரியும் இனியாவும் கோவப்பட்டுதான்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு இசை வந்திருக்கவும் முடியாது. அவ இருக்காளா இல்லையான்னு கூட நமக்கு தெரிஞ்சுக்க முடியாம போயிருக்கோம். என்ன 4 மாசம் நல்ல கோவத்துல இருந்திருப்போமா? 5 மாசத்துக்கிட்ட ஆகும்போது நம்மளுக்கே தோணுச்சுலாம் அங்க நல்லாதான் இருக்காளா இல்லையா அப்படின்னு. எனக்கெல்லாம் எதுவும் தோணல. உனக்கு அவ போய் 20 நாளிலே தோண ஆரம்பிச்சிருக்கோம். நீ சொல்லுவியா வெளியா? இதுல அம்மான்னு ஒருத்தி வேற. என் பிள்ளைக்கு அங்க ஒழுங்கா திங்கிறதுக்கெல்லாம் கிடைக்குமான்னு கூட தெரியல. இங்கன்னா அவ என்ன சாப்பிடறதுக்கு ஆசைப்படாலோ அதை ஆளுங்க கிட்ட சொல்லுவா. பிரியாவே எல்லாம் செய்து வைப்பாலாம். இப்ப என் பிள்ளைங்க தின்னுதா குடிச்சுதா ஒன்னும் தெரியாது. சித்தி, நீங்க ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்காதுங்க. ஒரு பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டுனா 1 மாசம் 2 மாசம் கோவமா இருப்பாவ. ஏன் அம்மா, என்ன இவன்? அவ தப்பு செஞ்சுட்டா நீங்க எல்லாருக்கும் கோவம் இல்ல, ஒருத்தனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கான். திருப்பி திருப்பி இதையே பத்தி பேசிட்டு இருக்காதுங்க ஆண்டி. ஸ்ருதி வரலையா அன்பு? மாட்டினடாடை. ஐயோ, அது வேற ஃபோன் பண்ணிட்டே இருந்துச்சு. ஆமா, அட்டண்டன்ஸ கரெக்டா போடும். ஏன் இன்னைக்கு வரல? அன்பு. இனியா, ம்? இப்ப ஸ்ருதி ஒண்ணு பண்ணுவா பாரு. அன்போட ரியாக்ஷனை மட்டும் பாரு. ஏமா சுருட்ட சித்தி, என்ன சொல்றீங்க பேர? யாருன்னா வயசானவங்களுக்கு வாயில வர மாதிரி செய்யினியா அன்பு இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கணும். இது சுருட்டா பரட்டான்னு வச்சா இப்படிதான் கூப்பிட முடியும். எங்க வாயில எல்லாம் சாசு வரணும்ல. கிளவி, உனக்கு இருக்கு ஒரு நாள். என்னம்மா நிச்சயதார்த்தத்துக்கு வராமா இப்ப வந்திருக்கா? அன்பு, நீங்க போனை ஏன் அட்டன் பண்ணல? அட்டன் பண்ணா நான் அங்க நிக்கிறேன் வந்து கூட்டு போங்க, இங்க நிக்கிறேன் வந்து கூட்டு போங்கன்னு சொல்லுவேன். இங்க நாங்க விளையாடிட்டு தானே இருக்கோம். இனியா, அன்போட மைண்ட் வாய்ஸை ரீட் பண்ணிட்டே இரு. சார், நீ அவன்கிட்ட இருந்து வாங்கி கேட்டியோ என்னமோ, அவகிட்ட இருந்து வாங்கி கேட்டதா. அமைதியா இரு, பாத்துக்கோ. என்னம்மா அப்ப வராம இப்ப வந்திருக்கா? தாத்தா, நான் ரொம்ப நேரமா அன்புக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன். என் கார் வர வழியில என்னமோ ஆயிடுச்சு, அதான் அன்புக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். டேய், குழந்தை போன் பண்ணா அட்டன் பண்ண தெரியாதா? யார் தாத்தா குழந்தை? அன்பு, ஸ்ருதி தான் உன்னை கூப்பிட்டுருக்காலாம். எனக்கு கால் பண்ணியா ஸ்ருதி? ஆமா அன்பு, எவ்வளவு நேரமா உனக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா? எனக்கு கால் பண்ணதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. டேய், என்ன வளர்ற? இல்ல தாத்தா, அவ கால் பண்ணுவான்னு என்கிட்ட சொல்லிட்டு கால் பண்ணிருக்கலாம்ல. அப்பனா போன் அட்டன் பண்ணிருப்பேன். நான் வேற போனை எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன். போனை சாம்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். டேய் சாம், என் போன் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துட்டுன்னு உன்கிட்ட கொடுத்துருந்தேன்ல. ஸ்ருதி கால் பண்ணிட்டே இருந்திருக்கு, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? என் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துச்சா, நான் இனியா கிட்ட கொடுத்துட்டேன். என்ன இனியா, வித்யா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஸ்ருதி எவ்வளவு ஆசையா வந்திருக்கான். இதுல அவ கார் வேற இன்னைக்குன்னு பார்த்து ரிப்பேர். பாவம், கூட்டு வர்றதுக்கு நம்ம வீட்டுல இருந்து தானே போய் ஆக்கணும். அவ கால் பண்ணிட்டே இருந்திருக்கான், நீ ஏன் என்கிட்ட சொல்லல? என்கிட்ட எப்படா கொடுத்தீங்க? என்கிட்ட தான் கொடுக்கல, நான் அடிச்சு விட்ட மாதிரி நீ ஏன் யாரையாவது சொல்லு.
ஓ அது வா போன அன்பு. அத நான் அப்பவே செல்லுகிட்ட கொடுத்துட்டேனே. செல்லு என் போன் எங்க? ஏல எனக்கிட்ட எவ்வளவு ஒண்ணு தரல. சத்தியமா அன்பு நான் செல்லுகிட்ட தான் கொடுத்தேன். கொஞ்சம் நிப்பாட்றீங்களா? அன்பு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு ஏதாவது ஆயிருக்கோன்னு பயந்துட்டியா ஸ்ருதி? ஆமா அன்பு. ஏனியா நிஜமாவே நம்ம அன்புக்கு ஏதாவது ஆகணும்னு தான் இவன் நினைச்சிட்டு இருக்காளா? எப்ப பார்த்தாலும் இதே டயலாக் அடிச்சு விடுறா. நான் உனக்கு கால் பண்ணி பார்த்தனா நீ வேற அட்டன் பண்ணவே இல்ல. ஃபங்க்ஷன் வீடு வேற. ஏதாவது தேவைக்கு அங்க இங்கன்னு போயிட்டு வருவாளாம். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? தேங்க் காட் உனக்கு எதுவும் ஆகல. நானும் தான் இந்த வீட்டு பொண்ணை காதலிச்சேன். தாத்தா இருக்கும்போது என் கையை பிடிக்கிறது கூட அவ்வளோ பயப்படுவான். இவன் என்ன வீட்டில் இவ்வளோ பெரியவங்க இருக்காங்க. சாம் அன்பு வெளியே கூட்டு போயிரு. கோவப்பட்டுட்டே இருக்கான் பாரு. இப்பதான் அன்பு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏமா சுருட்ட உன்னை கழட்டி விடுறதுக்காண்டி என் பியார எவ்வளவுதான் முயற்சி செய்வான். பாட்டி அன்புக்கு என் மேல ரொம்ப லவ். அதான் அவன் வேற போன் அட்டன் பண்ணலையா? நான் ரொம்ப பயந்துட்டேன். அவனுக்கு என்னமோ ஏதோ அப்படின்னு. அவனுக்கு என்னமோ ஆகுதோ என்னமோ. நீ நினைச்சே என் பியாரனுக்கு என்னத்தையாவது ஆக்கி விட்டுறாதாம சுருட்ட. டேய் புள்ள ரொம்ப பயந்துட்டா போல, நீ போன் எடுக்காததான். ஏய் தாத்தா நிக்கிறாங்க, தள்ளுறியா இல்லையா? இப்போ அன்பு ஸ்ருதி ரொம்ப பயந்துட்டா போல. நீ ஒண்ணு பண்ணாய், அவ தலையை லைட்டா வரடி விடு, பயம் எல்லாம் போயிடும். இல்லடா தாத்தா தான் குழந்தைன்னு சொன்னாரே, குழந்தைங்க பயந்தா அப்படிதான் பண்ணுவாங்க. ஏமா சுருட்ட அவனுக்கு யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாவ. நீ தள்ளி நில்லு. போன் எல்லாம் அட்டன் பண்ணாம இருக்காத அன்பு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பயப்படாத ஸ்ருதி, நீ ஆசைப்படுறது நடக்காது. ஆ ஐ மீன் எனக்கு ஏதாவது ஆயிரம் ஆயிரம் நீ நினைக்கிறேலாம், அது நடக்காதுங்கிறேன். சாம் ம். அவனை வெளியே கூட்டு போ. இவ ஏதாவது பேசி பேசி டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பா. கோவத்துல அரைஞ்சாலும் அரைஞ்சிருவான். கூட்டு போயிரு. அன்பு நம்ம மண்டபம் வரைக்கும் போனோம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஆ சாம், நீங்க 2 பேரும் இன்னைக்கு மொத்தமா லீவு தானே? எனக்காக இன்னும் ஒரே ஒரு உதவி செஞ்சிருங்க. சொல்லுங்க தாத்தா. ஒன்னும் இல்ல கண்ணா, பட்டணத்துல இருந்து டாக்டர்ஸ் வராங்களாம். டாக்டர் தான். யாருக்கு என்னாச்சு தாத்தா? ஒன்னும் இல்ல அன்பு, நம்ம வீட்ல யாருக்கும் எதுவும் இல்ல. ஆனா நம்ம ஊர்ல ஏதோ கேம்ப் நடத்த போறாங்களாம். இந்த ரத்த தானம், கண் தானம், மூளை சாவுல எல்லாம் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஆர்கான்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுவாங்க எல்லாம். அதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக. என்னதான் டெவலப் ஆனாலும் கொஞ்சம் டெவலப் ஆகாதவங்களும் இருக்காங்க எல்லாம். அதான் வராங்களாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தாத்தா? 1 மாசத்துக்கிட்ட இங்கே தான் கேம்ப் நடத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். வர டாக்டர்ஸ்க்கு கூடாரம் வைக்கிற மாதிரி இடம் கிடைச்சாலே போதும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. பட்டணத்துல படிச்ச பிள்ளைங்க, பட்டணத்திலேயே வளர்ந்த பிள்ளைங்க. கூடாரம் போட்டு இருக்கிறதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்ல. வீட்டு பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கலாம். நம்ம வீடே பெரிய வீடுங்கிறதுனால யார் வந்தாலும் நம்ம வீட்லயே தான் தங்குறாங்க. அதனால தோப்புல இந்த பறிக்க தேங்காய் எல்லாம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள தான் போட சொல்லியிருந்தேன். எனக்கு நடந்து நடந்து ஒரே கால் வலி கண்ணா. யாரையாவது வச்சு அதை மட்டும் மாத்தி கொஞ்சம் கிளீன் பண்ண சொல்லிருங்க. வார டாக்டர்ஸ் அங்கேயே ஸ்டே பண்ணலாம்ல. சரி தாத்தா நாங்க பாத்துக்கிறோம். என்ன தாத்தா இப்படி அப்பாவியா இருக்கீங்க? நீங்க வளர்ந்துருக்கீங்களே தவிர உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஸ்ருதி பாத்து பேசு. நான் என்ன சொல்ல வரேன்னா தாத்தா, பட்டணத்துல இருந்து வராங்க, அதுவும் எல்லாரும் டாக்டர்ஸ் வேற. நம்ம வீட்டுக்குள்ளேயே வயசு பொண்ணுங்க இருக்காங்க. மதுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, அவளும் சின்ன பொண்ணுதான். இனியா வேற சின்ன பொண்ணு. வரவனுங்க எப்படி இருப்பானுங்கன்னு தெரியாது. ஒரே காம்பவுண்ட்ல தங்க வைக்கிறது எனக்கு சரிப்பட்டு வரல. ஸ்ருதி தாத்தா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அதை நல்லா யோசிச்சு தான் பேசுவாங்க. நான் உனக்காகவும் சேர்த்து தான் இனியா பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு அம்மாடி, மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கணும். இங்கோட கோபுரம் கிடைக்கும்னு அந்த பிள்ளைங்க வரல. கூடாரம் போட்டு இருக்கதே சந்தோஷம் தான் வருதுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களால என் வீட்டு பிள்ளைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. வேதாச்சலம் ஒரு முடிவு எடுக்கிறானா எல்லா விஷயத்தையும் யோசிச்சுதான் முடிவெடுப்பான். அன்பு சரி தாத்தா நான் பாத்துக்கிறேன். இவனை வெளியே கூட்டு போ சாம். டே அவன் என்ன பெரிய அதிபுத்திசாலியா? தோத்தாக்கே பாடம் நடத்துறான். அவளை பத்தி தான் தெரியும்ல. டே நான் இப்பவும் கேக்குறேன், எனக்கு ஏதாவது ஆகணும்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்காளா? எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்றா, போன் அட்டன் பண்ணாட்டாலே. உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டேன், உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டேன். டேய் நீ என்ன? இல்ல மச்சான், ஒருவேளை அவ ஏதாவது கோயிலுக்கு நேர்ந்துட்டு இருக்காளோ? இவனுக்கு ஏதாவது ஆகணும், இவனுக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு நீ இருக்க பாத்தியா? டென்ஷனை கம்மி பண்ணுடா. நானா இருக்கட்டும், இனியாவா இருக்கட்டும், இசை இருக்கும்போது இசையா இருக்கட்டும், ஆர்த்தியா இருக்கட்டும், ஆகாஷா இருக்கட்டும், யாரா வேணா எடுத்துக்கோ. தாத்தா பேச்சுக்கு மறு பேச்சு யாராவது பேசியிருக்கோமா? தாத்தா ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது சரியா தான் இருக்கும். சரியா தானே இருக்கும். அப்போ கல்யாண வாழ்க்கையில உன் தாத்தா எடுத்த முடிவும் கரெக்ட் தானே அக்செப்ட் பண்ணிக்கோ. தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்காடா, கடுப்பா இருக்கு பாரு. இப்ப நம்ம மதுவே டாக்டர் தான், அதே சென்னையில தானே அவளும் படிச்சான். அவ கேரக்டர் என்ன மோசமாவா இருக்கு? இவ புத்தி மோசமா இருக்குங்கிறதுக்காக மத்தவங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் தாத்தாக்கே பாடம் எடுத்துட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துக்கு அவ செட் ஆகுவான்னு உனக்கு தோணுதா மச்சான்? சின்ன விஷயத்துக்கே கஞ்சத்தனம் பாத்துட்டு இருக்கா.
கரெக்ட் தான் அன்பு. ஆனா நீ இதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். நானும் நினைச்சிட்டு தான்டா இருக்கேன் தாத்தாக்கு பிடிச்ச பொண்ணு கொஞ்சமாச்சு ஏத்துக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு. ஆனா அவ பேச ஆரம்பிச்சாலே இரிட்டேட் ஆகுது. அன்பு, தயவு செஞ்சு நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண அன்பு. உனக்கு என் மேல கோபம் வரலாம், ஆனா உன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அதனாலதான் நீ ஃபோன் அட்டன் பண்ணாட்டாலே நான் பயந்து போயிடுறேன். உனக்கு ஏதாவது ஆயிருமோ? என்ன ஸ்ருதி, எப்ப பார்த்தாலும் நீ இதையே சொல்லிட்டு இருக்க? சில நேரத்துல நாம நினைக்கிறதா நடக்கும். நீ இப்படி பேசுறதே அவனுக்கு கஷ்டமா இருக்க போகுது ஒரு சிச்சுவேஷன்ல. அவனை நான் கட்டிக்க போறேன்னா இல்ல நீ கட்டிக்க போறியா? நான் தானே கட்டிக்க போறேன். உன் வாயை மூடிக்கிட்டு நீ உன் வேலையை மட்டும் பாரு. இல்ல ஸ்ருதி, எப்பவும் இதே சொல்லும்போது அவனுக்கே உன் மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா அதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ உன் லிமிட்ல இருனியா. அப்புறம் அன்பு என்ன கட்டிக்க போறவன், அவன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு. நீ வந்து மூக்க நுழைக்காத. ஃபர்ஸ்ட் மேனஸ்னா என்னன்னு தெரியாதா உனக்கு? என் அன்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. பாவம் இல்லைன்னு வெளியே கூட்டு வர சொன்னேன். இவ வாங்காம போக மாட்டா போல இருக்கு. உன்கிட்ட இந்த மாதிரி பேசுனதுக்கே வச்சு செஞ்சிருப்பான். இதுல அக்கு வேற. அவன் கோவப்பட்டு ஏதாவது பண்றதுக்கு முந்தி இங்க இருந்து கூட்டு போ. என்னால எல்லாம் முடியாது. ஏய், நீங்க போறியா இல்லையா இப்போ? அன்பு, நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்றேன். ஒரு நிமிஷம் நீ போன் அட்டன் பண்ணாட்டா கூட எனக்கு பயமா இருக்கிறதுக்கு காரணமே உன் மேல நான் வச்சிருக்க காதல் தான். இதுல மூணாவது மனுஷங்களெல்லாம் நமக்குள்ள விடாத அன்பு. ஸ்ருதி, என்னை பத்தி தெரியாது உனக்கு? தள்ளு. ஸ்ருதி, பாட்டி உன்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னாங்க. என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இனியா வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அன்பு, சொல்லிட்டே இருக்கேன். டேய் டேய், மானஸ் பத்தி நீ இனியாக்கு பாடம் எடுக்கிறியா? என்னமோ மானஸ்ங்கிற வார்த்தையை நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி. மானஸ்னா என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவளுக்கு பாடம் எடு. என்ன சொன்னா? ஒன்ன என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என் இனியா ட்ரை பண்றாளா? அப்புறம் என்ன மானஸ் பத்தி நீ அவளுக்கு புரிய வைக்கிறியா? நான் வா ஸ்ருதி. அன்பு அன்பு, தாத்தா என்னமோ வேலை சொன்னாங்கல்ல. நல்லா உன் மண்டைக்குள்ள ஏத்திக்கும். உன்ன கல்யாணம் பண்றதுக்கு துளி கூட எனக்கு விருப்பம் இல்ல. தாத்தா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் தலையாட்டிட்டு போயிட்டு இருக்கேன். தோத்தாம எப்படி பிஹேவ் பண்ணனேன்னு உனக்கு மேனஸ் இல்ல? ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில எப்படி இருக்கணும்னு கத்துக்கோ. இங்க அப்படிதான். ஆர்த்தியை கம்பேர் பண்ணும்போது அவ உன் அளவுக்கெல்லாம் இல்ல. ஆகாஷுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலன்னு அவ கத்திட்டு இருப்பான். ஆனா நீ இருக்க பாத்தியா விஷம். 40 உயிரை காப்பாத்துற டாக்டர்ஸ் வராங்க. அவங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுக்கறதுல உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னா? வீட்டுல இனியா இருக்கா, மது இருக்கானா? என் வீட்டு பொண்ணுங்க கேரக்டர் நல்லா தான் இருக்கு. சோ வரவங்களை வச்சோம், என் வீட்டு பொண்ணுங்களை வச்ச நீ கவலைப்படாத. என்ன அன்பு நீங்க ஒரே வார்த்தையெல்லாம் நீ அடுத்தவா இத பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. இங்க பாரு ஸ்ருதி, நீ வந்தியா தாத்தா வாய்ஸ் வச்சியா உன் வேலையை முடிச்சியான்னு போயிட்டே இரு. இனியாவை பார்த்து அப்படி கேக்குறேன். நாம சேர்றதுல இனியாக்கு விருப்பம் இல்லைனா அவ மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ. எப்பவோ தாத்தா கிட்ட போய் இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருப்பேன். டேய் போத நிறுத்து வா. ஐயோ, எனக்கு இனியா மேல கோபம் எல்லாம் இல்ல. நீ கோவப்பட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா உன் மனசுக்குள்ள நினைக்கிறதோட நிப்பாட்டு. அவளை பத்தி பேசுறதுக்கு வாயில இருந்து வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பேசுற நோக்கம் இழுத்து வச்சு அறுத்துருவேன். வாசம், இதுக்கெல்லாம் சொன்னா மட்டும் புரியவா போகுது? என்ன தமிழ்? அன்புக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லப்பா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இசை மேல கோவப்பட்டாலும் அவ வாழ்க்கைய நினைச்ச ஒரு பக்கம் கவலை இருக்கு. அன்புக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சா. சின்ன பொண்ணு பாத்திய தமிழ். சில நேரங்கள்ல பெரியவங்க முன்ன எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. வீட்டுல பெருசா உறவுக்காரங்க இல்ல. அதனால கூட்டு குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க கொஞ்ச நாள் எடுக்கும். நம்ம இனியா, இசை இவங்க எல்லாரும் கூட்டு குடும்பத்திலேயே வாழ்ந்த பிள்ளைங்க. போற இடம் கூட்டு குடும்பமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இங்கே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து பக்குவப்பட்டிருப்பாங்க. ஆனா ஆர்த்தியா இருக்கட்டும், ஸ்ருதியா இருக்கட்டும் அப்படி கிடையாது. ஆர்த்தியே ஆகாஷ் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எவ்வளவு விஷயத்துக்கு மாறி மாறி பேசிட்டு இருந்தான். அவகிட்டயே நம்மளால மாறுதல் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஸ்ருதியாலேயே முடியும். அது மட்டும் இல்லாம நீ இப்ப அன்பை மட்டும் யோசிக்கிறேன். நான் என் பேரன் மேல யாருக்கு அதிக பாசம் இருக்கு அவங்கள என் பேரனுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். அப்படிங்கிற பட்சத்துல என் பார்வை இனியா மேலதான் நின்னுது. ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. அத்தை அத்தைன்னு கூப்பிடுற இனியா மட்டும் எனக்கு மருமகளா கிடைச்சிருந்தாள்னா இந்த வீட்டுக்கும் அன்போட வாழ்க்கைக்கும் அர்த்தமா இருந்திருக்கும். சரிப்பா, அவங்க முடிவு எப்பவுமே தப்பா போகாது. நாம ஒண்ணு பண்றேன் தமிழ். அது நமக்கானதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, கடவுள் அதை எப்படியும் கைகூடி வர மாதிரி தான் பாத்துப்பாரு. ஆனா அது நமக்கானது இல்லைன்னு வச்சுக்கோ, ஸ்ருதி உன் மருமகளா வர்றதுக்கு கடவுளுக்கே பிடிக்கலன்னு வச்சுக்கோ, மனமேட வரைக்கும் போய் கூட கல்யாணம் நிக்கலாம். அதனால பாரத கடவுள் மேல போட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பி. சரிப்பா. என் காதல் தோழா,
உன்னை சேர்ந்த நாள் முதல் கவலை நான் அறியேன், காரணம் நீ அறிவாயோ. கைகோர்த்து நடக்கையில் காதலனாய், தோளில் சாய்ந்த அழுகையில் தோழனாய், தாங்கி பிடிக்கையில் இன்னொரு தாயாய், தட்டி கொடுக்கையில் தந்தையாய் நீ இருக்க கவலை எனக்கில்லை என்னவனே. உன் கண் இமைக்குள் என்னை வைத்து காதல் என்னும் காவலிட்டு அன்பால் அரவணைத்து அனைத்துமாய் நீ இருக்க கவலை எனக்கில்லை கண்ணாளனே. இன்னொரு பிறவி எனக்கு இருந்தால் கூட உன் காதலாய் வரம் கேட்பேன் என் உயிரே. என் மீது நீ கொண்ட காதல் உலகறியும், உன் மீது நான் கொண்ட காதல் உனையென்று யார் அறிவார். இப்படிக்கு